எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் குஷ்பு மற்றும் ராதிகா குறித்து ஒரு பயங்கரமான கருத்து சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ராதிகா மற்றும் குஷ்பு அவர்கள் திருப்பி ஒரு பதிலை முதல்வர் விஜய் அவர்களிடம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இது வெளியாகி மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், குஷ்பு மற்றும் ராதிகாவை பார்த்து எதனால் சொன்னார் அப்படிங்கிறதையும், திருப்பி இவங்க கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயத்தை பற்றி வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த 2-3 வாரங்களாக பார்த்தீங்கன்னா குஷ்பு மற்றும் ராதிகா இடையில் மிக பெருமளவுக்கு சண்டை ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதனால் இவங்க 2 பேர்த்துக்கு சண்டை, இவங்க 2 பேரும் எதனால் இந்த சண்டையை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தா, முதல்ல குஷ்புவுடைய மகளுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இவங்களுடைய மகளுடைய இந்த உடல்நிலை மோசமானதுக்கு காரணம் யாருன்னா, இன்டைரக்டாக அவங்களுடைய அம்மாவான குஷ்புவும் இருந்திருக்கிறாங்க. குஷ்பு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்களை மிக பெருமளவுக்கு தரக்குறைவாக பேசியிருந்தாங்க. அவங்க மனைவி மேலாம் தவறு கிடையாது, ஜெயம் ரவி மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜெயம் ரவி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் மிக பெருமளவுக்கு வெடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ குஷ்புவை பற்றியும் பயங்கரமாக சொல்லிட்டாரு. 4-5 புருஷ வச்சவெல்லாம் என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களுமே குஷ்புவை தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னும், குஷ்புவுக்கு இதே தான் வேலை அப்படிங்கிற மாதிரி பேசவும், அவங்களுடைய மகள் இதையெல்லாம் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியல. குஷ்பு தாங்கிப்பாங்க, ஏன்னா அவங்க ஒரு அரசியல்வாதி. விமர்சனங்களை தாங்கிக்கிறது அவங்களுடைய ஒரு சாதாரண விஷயம்தான். அவங்களுக்கு விமர்சனம் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய மகளால் தாங்கிக் கொள்ள முடியல. டிப்ரெஷனில் போய் உடல்நிலை மோசமாக இருக்குது. அதன் பிறகு மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு இப்போ குஷ்புடைய மகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் ராதிகா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை குஷ்புடைய மகள் குறித்தும் குஷ்பு குறித்து சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட கருத்தை அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, ராதிகாவுக்கு மிக பெருமளவுக்கு இழப்புகள் இந்த மாதத்திலையும் போன மாதத்திலும் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் 2 இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. முதல்ல பாரதி ராஜாவுடைய மரணம். தன்னுடைய அப்பாவாக பார்த்துட்டு இருந்த பாரதி ராஜா இறந்து போனவுடனே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. எந்த அளவுக்கு அவரை அன்பு வச்சுருந்தாங்கன்னா, பாரதி ராஜா தன்னுடைய கடைசி நேரத்தில் அவரை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ராதிகா தான் மகள் போன்று மருத்துவமனையில் கடைசி நேரம் வரைக்கும் இருந்து பார்த்துட்டாங்க. அவர் இறந்து போயிட்டார். மறுபுறம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் தான் ராதிகாவுடைய அந்த சினிமா காலகட்டங்களில் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்களாம். ராதிகாங்கிற பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியறதுக்கு முக்கியமான காரணம் அவர் அன்னைக்கு கொடுத்த ஆதரவு தான். அவரும் இறந்து போன உடனே அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. இப்போ குஷ்புடைய மகளுடைய நிலைமையை தெரிஞ்சு கொண்டோடனே ராதிகா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராதிகா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. இந்த 2 மரணத்திலையுமே, பாரதி ராஜா மற்றும் பாக்கியராஜ் அவங்களுடைய மரணத்திலையுமே இறுதி சடங்கு அப்போ ராதிகா அவர்கள் அவங்க குடும்பத்தினருடையுமே சண்டைக்கு போனாங்க. அதே மாதிரி குஷ்புடைய மகளுடைய உடல்நிலை மோசமாக ஆகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே குஷ்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல உன் பொண்ணை எப்படி வளர்த்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு நீ முதல்ல சரியாக இருக்கணும், உன்னை யாரும் தவறாக விமர்சனம் பண்ணாத மாதிரி இருந்துக்கோன்னு சொல்லவும், குஷ்பு அவர்கள் கோவப்பட்டு, நீ முதல்ல உன் பொண்ணை சரியாக வளர்த்தியா, எங்கேயோ ஒரு தவறான இடத்துல கட்டி கொடுத்துட்ட, சரி அது உன் பொண்ணாக இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவும், மிக பெருமளவுக்கு சண்டை ராதிகா மற்றும் குஷ்புவுடைய ஏற்பட்டிருக்கு. இருவரும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறாங்க. இருவரும் பேசின ஃபோன் ஆடியோவும் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக பரவி இருந்துச்சு. இப்போ தான் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா மற்றும் குஷ்பு இவங்க இருவருக்குமே நம்முடைய தமிழகத்தில் ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஒரு பெண்ணா இவங்க பண்ண சாதனைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் இவங்க இருவர் மீதும் மிக பெரும் அளவுக்கு மரியாதை இருக்குது. அதனால் நீங்கள் சண்டையை நிறுத்துங்க, சோசியல் மீடியாவில் சண்டை போடாதீங்க, எதாக இருந்தாலும் இருவரும் பேசிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சாதனைகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையை பெருசு பண்ணி நீங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு தவறான வழிகாட்டுதலாக இருக்காதீங்கன்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லவும், இவங்க இருவரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி, ரொம்ப முக்கியமாக எங்களுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு கண்கள் கலங்குது. நாங்கள் எங்களுடைய தவறை திருத்திக்கிட்டு இனி சோசியல் மீடியாக்கள்லையும் சமூக வலைத்தளங்களையும் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயத்தையும் பெண்களுக்கான சின்ன சின்ன அவமரியாதையும் ஏற்றுக்காத அவருடைய குணத்தை பற்றின உங்களுடைய கருத்தில் மறக்காம கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.